பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க தேவ பிள்ளைகளே? அநேகர் பாருங்க என்ன சொல்றாங்க, பிரதர் ஜெபம் பண்ண நினைக்கிறேன், ஆனா ஜெபம் பண்ண முடியல. நல்லா பாட்டு பாடுறேன், பைபிள் வாசிக்கிறேன், ஆனா தனியா ஜெபிக்கணும்னு நினைக்கும் போது வாஞ்சை இருக்கு, ஆசை இருக்கு, விருப்பம் இருக்கு, ஆனா ஜெபம் மட்டும் தனியா ஜெபம் பண்ண முடியல. பல விதங்கள்ல யோசனைகள் வருகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதன் ஒரு தனிப்பட்ட ஜெபம் ரொம்ப அவசியமா இருக்கு. அதுவும் தனிப்பட்ட ஜெபம் யாரோடு இணைந்து ஜெபிக்க வேண்டும். தனிப்பட்ட ஜெபம் இன்னைக்கு ஒரு தேவைக்கென்று தனிப்பட்ட ஜெபத்தில் ஜெபிக்கிறோம் உண்டு. ஆனால் தேவனோடு இணைந்து ஜெபிக்கிற மக்கள் குறைவு. நீங்க ரொம்ப பேருக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை தூண்டும்படியா நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு அநேகர் ஏன் ஜெபிக்க முடியாத காரணம் முதல் அடிப்படையை சொல்றேன் கேளுங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு 6:5 சொல்லும்போது, நீ மாயக்காரனை போல ஜெபிக்க வேண்டாம் என்பார். இந்த மாயக்காரன் யாருன்னா வேத பாரகன், வேதத்தை அறிந்தவர்கள் ஆனால் கை கொள்ளாதவர்கள். ஏனால் அறிந்து கை கொண்டு போதிக்கிறவனே பரலோகத்தில் பெரியவனாய் இருப்பான் என்று இயேசு சொன்னார். இவன் அறிந்தவர்கள், மூல அறிவுள்ளவர்கள். இவள் யார் என்பதை இயேசு சொல்றார், மனுஷருக்கு முன்பாக நிற்கிறவன். அப்போ ஜபம் என்பது மனுஷனுக்கு நிற்பதில்லை, தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன், உட்காருகிறவன், அமர்ந்திருக்கிறவன் தான் ஜெபிக்கிற ஜப வீரன். ஏன் இவனால தேவனுக்கு முன்பாக நிற்க முடியல அப்படின்னா, ஆண்டவர் சொல்லும்போது இவன் வீதிகளிலும் ஆலயங்களிலும் முதன்மையான இடத்தை விரும்புகிறான். அந்த முதன்மையான இடம் என்பது நான், சுய நீதி, எனக்கு எல்லாம் தெரியும், மனுஷனை மதிக்காதுங்க இவங்களாம். அதனால இவர்கள் யார் என்பதை யோபு 13:16 சொல்கிறது, மாயக்காரர்கள் சமூகத்தில் சேருவதில்லை. அதனால மாயக்காரர் யார் என்றால் சுயநீதி உள்ளவர்கள். அந்த சுயநீதி, நம்முடைய நீதி எப்படி இருக்குதா, அழுக்கும் கந்தை என்று ஏசு 64:6 வாசித்திருப்பார். அதனால இயேசு கிறிஸ்துவின் நீதி நிமித்தம் தான் நீங்கள் தனிப்பட்ட ஜெபம் பண்ண முடியும். அதனால அவருடைய நீதி, இயேசுவின் ரத்தத்தை பற்று விசுவாசம் பலிக்கும் தேவ நீதி. இந்த நீதி தான் சங்கீதம் 85:13 சொல்கிறது. வாசித்து பாருங்கள். காட் பிளஸ்.